உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்மந்தமாக விவாதிக்க போறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைய தினத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்ப நான் பேசியிருக்க இந்த தருணத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காவல் நிலையத்தினுடைய ஜாமீன் அடிப்படையில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு காலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள்ல ஒரு சில நபர்கள் என்ன பதிவு போட்டாங்க அப்படின்னா, அண்ணன் திருமா அவர்கள் எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் பதிவு போட்டாங்க. அதே மாதிரி தோழர் சண்முகம் அவர்களும் கூட எதற்காக கண்டிக்கல, ஏன் உதயநிதினா கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள்ல ஒரு சில நபர்கள் சமூக வலைத்தளங்கள்ல எழுதுவதை பார்க்க முடிந்தது. ஆனா உண்மையாவே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் நிச்சயமான முறையில அண்ணன் திருமா அவர்களும் அதே மாதிரி தோழர் சண்முகம் அவர்களும் உதயநிதி அவருடைய ஆபாச பேச்சுக்கு கண்டனம் தெரிவிப்பார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதான் இன்னைக்கு மத்தியானம் அண்ணன் திருமா அவர்களும் தோழர் சண்முகம் அவர்களும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. மற்றவங்க மாதிரி அவங்க கண்டனத்தை அஸ்யூஷல் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணாம அவங்களுடைய கண்டனம் எப்பொழுதுமே தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதே வேளையில அதுல நிறைய தொலைநோக்கு சிந்தனைகளை உள்ளடக்கிய கண்டனமா வந்து இருக்கும். அந்த மாதிரிதான் அண்ணன் திருமாவுடைய கண்டனமும் இருந்துச்சு. அதே வேளையில தோழர் சண்முகம் அவருடைய கண்டனம் கூட இருந்துச்சுங்களா. சோ இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய கைதுக்கு பின்னாடி நம்ம விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் எப்படி கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு, இது போன்று பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் பார்த்துருவோம். ஓகேவா? நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க அறத்தின் அடிப்படையில நின்று கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இந்த ஆபாச பேச்ச நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க அவர் சரியாதாங்க பேசினாரு, அவர் பேச என்னங்க தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பார்வைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. இல்லங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது போன்று பேசியிருக்கவே கூடாதுங்க என்று மறுப்போர்கள் அவங்களும் கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. சரிங்களா? சரி, அண்ணன் திருமா அவர்கள் என்ன விதமான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு? முதல்ல உதயநிதி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நான் மறுபடியும் கூட அதை சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது, நான் சொல்ல விரும்பல. நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ அண்ணன் திருமா அவர்கள் என்ன கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, பெண் பற்றி இழிவாக பேசும் அணுகுமுறை உதயநிதியின் அரசியல் தகுதிக்கு பொருத்தமானது இல்லை என்று பதிவு செய்திருக்கின்றார். அதாவது பெண் பற்றி இழிவாக பேசும் அணுகுமுறை உதயநிதியின் அரசியல் தகுதிக்கு பொருத்தமானது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் யார் பார்த்தோம்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒருவேளை ஆளுகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் நெறி தவறுகின்ற பொழுது அதை நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. ஏன்னா அவரே எதிர்கட்சி தலைவர். ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவரே இது போன்று பெண்களை ஆபாசமாக பேசுகின்ற பொழுது அதை கண்டிச்சு தானே ஆகணும். அதுதான் சொல்றாரு அண்ணன் திருமா அவர்கள். பெண் பற்றி இழிவாக பேசும் அணுகுமுறை உதயநிதியின் அரசியல் தகுதிக்கு பொருத்தமானது இல்லை என்று பதிவு செய்கின்றார். அதே மாதிரி பெண்மையை கொச்சைப்படுத்தும் வகையில் புரிதலை ஏற்படுத்திய அணுகுமுறை கண்டிக்கத்தக்கது. எதிர்கட்சி தலைவரை சிறைப்படுத்துவதை தவிர்ப்பதும் ஆளுங்கட்சியின் மீதான நன்மதிப்புகளை உயர்த்தும் என்று பதிவு செய்திருக்கின்றார். மக்களை, இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க, நம்ம சொல்லிதான் ஆகணும். உதயநிதி ஸ்டாலினுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்க பாத்தீங்களா? காலையில கைது பண்ண உடனே என்னமோ மிகப்பெரிய மக்களுக்காக போராடி சிறைக்கு போற மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. பெண்களை பத்தி இழிவாக பேசி அதன் மூலமாக சிறைக்கு போறாரு. சிறைக்கு கூட போகல, கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா உதயநிதி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் காலையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னமோ அந்த மக்களுக்காக களத்துல இறங்கி ரத்தம் சிந்தி வியர்வு சிந்தி உழைத்து ஓடாக தேய்ந்து போன ஒரு போராளி கைது செய்யப்பட்டு போவதை போன்றுதான் உதயநிதி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா, உள்ளபடியே அரசியல் புரிதலற்ற தொண்டர்கள், அது போன்ற தொண்டர்கள் என்னமோ உதயநிதி அவர்களை மிகப்பெரிய ஆக சேர்ந்த போராளி இறைஞ்சு பிம்பப்படுத்தினாங்க. அதைத்தான் நான் திருமாவுடைய பார்வையில் நான் பார்க்கணும். அதாவது என்னன்னா, உதயநிதி அவர்கள் இது போன்ற பேச்சு பேசிட்டாரு. சோ அவரை கைது பண்ணி அவரை சிறையில் அடைப்பதற்கு முயற்சி செய்வதை விட அவர் அப்படியே விட்டுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு தாவேக அரசாங்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பு உண்டாயிருக்கும். கைது பண்ணது சரிதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க கைது பண்ணதன் மூலமாக இன்னைக்கு உதயநிதி அவர்கள் எப்படி தன்னை போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, தான் ஒரு மிகப்பெரிய போராளி இறைஞ்சு போர்ட்ரேட் பண்ணிட்டாரு. சோ இந்த அளவுக்கு தமிழக வெற்றிக்கெல்லாம் இன்னைக்கு இடம் கொடுத்துருச்சு. அதைத்தான் நான் திரும்ப அவர்கள் சுட்டி காட்டுறாரு.
அவரை போராளி ரேஞ்சுக்கு தமிழக வெற்றி கழகமே பிம்பப்படுத்தி விட்டுருச்சோ அந்த மாதிரி நமக்கும் கூட ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இது ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கைது. நான் அப்படிதான் பாக்குறேன். ஒண்ணுக்கே பிரயோஜனமா கைது. இவரை கைது பண்ணது மூலம் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய போராளி மாதிரி இன்னும் கலைஞருடைய பேரனை கைது பண்ணிட்டாங்களாம்ல அப்படி இப்படின்னு மக்கள் மகத்துல ஒரு பேச்சுகளை உண்டாக்குறது, அதன் மூலமாக தாயனமோ மிகப்பெரிய போராளி ரேஞ்சுக்கு பிம்பப்படுத்துறது. இந்த சீமான் அவர்கள் எப்படி விஜயலட்சுமி கேஸ்ல வந்து உள்ள போறப்ப மிகப்பெரிய போராளி ரேஞ்சு இப்படி கையை காட்டிட்டு போனாரோ, கிட்டத்தட்ட உதயநிதியுடைய சினாரியும் கூட அந்த மாதிரிதான் இருக்குது. சோ அந்த அளவுக்கு தாவேக்காவே உதயநிதியை ப்ரொமோட் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. மேபி அண்ணன் திருமாவளுடைய பார்வை அது மாதிரி கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். அண்ணன் திருமாவளவன் பார்த்த பார்வை வேற, பட் தான் நான் அந்த மாதிரி ஒரு வேலை புரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ அண்ணன் திருமாவளவன் இந்த மாதிரி தான் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தோழர் சண்முகம் அவரும் கூட தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். அவரும் கூட பெண்களை அறுவருக்கத்தக்க வகையில பேசுவது என்பது ஏற்புடையது கிடையாது சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு நான் பதிவு பண்ணி ஆகணும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அண்ணன் திருமாவளவன் ஏன் கண்டிக்கல, தோழர் சண்முகம் அவர்கள் ஏன் கண்டிக்கல, இந்த மாதிரி அவங்க கேள்வி எழுப்பாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எப்பொழுதுமே அறத்தின் பக்கம் நிற்கக்கூடிய நபர்கள் தான் விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்டுகளும். இதை நான் பகிரங்கமா பதிவு பண்றேன். அறத்தின் பக்கம் தான் நிற்பாங்க எப்போதுமே. நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த நொடி பொழுதுல உடனே ரிப்ளை வரணும், உடனே கண்டனம் வரும் அப்படின்னா அது வராது. அவங்க அலசி ஆராய்ஞ்சு அவங்க என்ன தவறு பண்ணியிருக்கிறாங்க, எந்த வகையில கண்டிக்கணும், இது எல்லாமே அறிந்து தெரிந்துதான் அவங்க கண்டனத்தை பதிவு செய்வார்கள். இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றேன். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடியில அந்த நடுவில் நட்சத்திரம் இருக்கு தெரியுமா? 5 முனை நட்சத்திரம். இந்த 5 முனைகளுக்குமே ஒவ்வொரு முனைகளுக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகள் இருக்குது. அதுல ஒரு கொள்கை கோட்பாடு தான் அந்த 5 முனை நட்சத்திரத்துல ஒரு முனையினுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் பெண்ணுரிமை மீட்பு. விசிகாவுடைய அடிப்படை கொள்கையில ஒன்று பெண்ணுரிமை மீட்பு. அப்ப ஆபாசமாக பேசின உதயநிதி அவர்களை அண்ணன் திருமாவளவன் எப்படி கண்டிக்காம இருப்பாரு? கண்டிப்பாரு. அதான் கண்டிச்சே நீங்க மத்தியானம் அறிக்கை விட்டுருக்காரு. ஓகேவா? சரி, நம்மளுடைய பார்வை உதயநிதி அவருடைய இந்த ஸ்பீச்சை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவரே குழி தோண்டிக்கு இருக்காரு, சவக்குழி தோண்டிக்கு இருக்காரு அப்படின்ற மாதிரிதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைய தேதியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. நான் பகிரங்க பதிவு பண்றேன். இன்றைய தேதியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. மக்களே, இன்னைக்கு சோசியல் மீடியா காலகட்டங்க. இன்னைக்கு காலையில உதயநிதி அவர்களை கைது பண்ணுகின்ற பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய வீடியோவை வெட்டி ஒட்டி கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ஏங்க, இன்னைக்கு சோசியல் மீடியா காலகட்டம். முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க முடியாது. இன்னைக்கு சாதாரண சாமானிய மனிதர்கள் முதற்கொண்டு கைகள்ல மொபைலை வச்சுட்டு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீங்க தஞ்சாவூர்ல என்ன பேசுறீங்கன்றத பாத்துக்க இருக்கிறாங்க. அமெரிக்கால ட்ரம்ப் என்ன பேசினாருன்றத பாத்துக்க இருக்காங்க. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யார் என்ன பேசுறாங்க என்பதை முதற்கொண்டு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல மக்கள் பாத்துக்க இருக்காங்க. அப்ப என்னுடைய பேச்சை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உதயநிதி அவர் சொல்றாரு அப்படின்னா முழு பூசணிக்கா சோத்துல மறைக்கிற மாதிரிதான். இன்னைக்கு சாதாரண சாமானிய மனிதர்கள், கடைக்கோடியில் இருக்கிற மனிதர்கள் முதற்கொண்டு என்ன உதயநிதி இப்படி பேசிட்டாரு, என்ன தண்ணி வரும் நீயா பேச்சுது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கால அரசியலுக்கு உதயநிதி அவர்கள் குழி தோண்டிட்டாரு என்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மக்களே, நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். அதாவது அறிஞர் அண்ணா அவர்களையும் கூட கைது பண்ணியிருக்கிறாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்கும். மக்களுக்காக போராடிப்பாரு, காரணங்கள் இருக்கும். கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கும். மக்களுக்காக போராடி இருப்பாரு, கைது பண்ணி வைப்பாங்க. ஏன் நம்ம MK ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் கைது செய்யப்பட்டதற்கும் கூட பின்னாடி அரசியல் காரணம் இருக்கும், மக்களுக்காக போராடிய காரணம் இருக்கும். ஆனா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? பெண்களை ஆபாசமா பேசிட்டார். அவ்வளவுதான். பெண்களை ஆபாசமாக பேசிய காரணத்துக்காக கைது. இது வரலாறு சொல்லும். அப்ப உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. நம்ம இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே பதிவு பண்றோம். உதயநிதி அவர்கள் அன்பிட் ஃபார் அரசியல். அவருக்கு கொள்கை தெரியாது, கோட்பாடுகள் தெரியாது. சோஃபான்னு சொல்லி கடிஜோ கடிக்கிறது, போற இடங்கள்ல இந்த மாதிரி ஆபாச பேச்சுகள் பேசுவது. சோ உதயநிதி அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் எவ்வளவு பெற்று, அதான் சமூக வலைத்தளங்களை பேசிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு உதயநிதி அவர்களை அனுப்பிவிட்டு கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா திமுக ஓரளவு தப்பிக்கும் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களை பேசியிருக்காங்க. சோ உதயநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குழி தோண்டியிருக்கார் என்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க என்ன கன்வே பண்ண விரும்புறீங்க? அரசியல்லாம் என்ன? மேடை போட்டு பெண்கள் ஆபாசமா பேசுவதா அரசியல்? இந்த மாதிரி அடுத்த தலைமுறைகள் நீங்க கன்வே பண்றீங்களா? அந்த மாதிரிதான் நீங்க கன்வே பண்ணிருக்கிறீங்க.
மேடை போட்டு கீழே வந்து உங்களுடைய தொண்டர்கள் ஒரு நடிகனுடைய பேரை சொல்றாங்க. மேடையில் நீங்க நின்றுகிட்டு என்ன பதிவு பண்றீங்க, இந்த மாதிரி தண்ணி இந்த வார்த்தை நீங்க பதிவு பண்றீங்க. அப்ப அடுத்த தலைமுறைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையாக இருந்து கொண்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கன்வே பண்றாரு? இதுதான் கருத்தியல், பெண்களை இழிவா பேசுவதா கருத்தியல் என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு கன்வே பண்றாரா? அடுத்த தலைமுறையில் கன்வே பண்றாரா? இதை எப்படிங்க ஏத்துக்கிற முடியும்? சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்பிட் ஃபார் அரசியல். நான் பதிவு பண்றேன், அன்பிட் ஃபார் அரசியல். அது மட்டும் கிடையாதுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னங்க? பெரியாரிய கொள்கை கோட்பாடுங்க. பெரியாருடைய கொள்கையினுடைய அடிநாதம் என்னங்க? பெண்ணியம்ங்க. பெண்களுடைய உரிமையை மீட்கணும், பெண்களை சமத்துவம் நடத்தணும், சமூக நீதியை பேணி பாதுகாக்கணும், பாலியல் சமத்துவத்தை உண்டு பண்ணணும். இது தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள். ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு? பெண்களை இழிவா பேசியிருக்காரு, கொச்சப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப இதுதான் பெரியாரியமா? இது பெரியாரியமா? தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு நீங்கள் செய்கின்ற இழுக்கு அல்லவா இது? இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, இந்த திராவிட கழகத்தினுடைய வீரமணின்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு தெரியுமா? அவருடைய நிலைப்பாடு என்ன? தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக தேர்தல் அரசியலுக்குள்ள போகாம வெறும் இயக்க அரசியலாவே தொடர்ந்தார் அப்படின்னா, எதுக்காக தொடர்ந்தார் அப்படின்னா, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நான் கேள்வி கேட்கணும். இதுக்காக தான் அவர் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ள போகல. தேர்தல் அரசியலுக்குள்ள போயிட்டா அப்படின்னா சில பல விடயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். சில விஷயங்களை கண்டிக்க முடியாது, சில விஷயங்களை கண்டிக்கணும். அப்ப இது வந்து ஒருதலை பட்சமாக இருக்கும். நாம அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது. சோ நாம தேர்தல் அரசியலுக்குள்ள போகாம ஒரு இயக்க அரசியலாவே தொடரணும் என்பதற்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ள போகல. போனாரா? இல்ல திமுகவையும் கேள்வி கேட்டார்ல, வெளியில நின்று கொண்டே திமுக கேள்வி கேட்டாரா இல்லையா பெரியாரு? அப்ப இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவருடைய நிலைப்பாடு என்ன? ஒரு பெரியாரிஸ்டாக அவருடைய நிலைப்பாடு என்ன? இதர பின்ன பெரியாரிஸ்டுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவுக்கு முட்டு கொடுப்பது மட்டும்தான் பெரியாரிய கொள்கையா? தந்தை பெரியாருடைய கைத்தடிய எடுத்து சுத்தணும். எப்படி சுத்தணும் தெரியுமா? பெண்ணியத்துக்கு எதிராக செயல்படுறாங்க தெரியுமா, அவர்களுக்கு எதிராக சுழற்ற வேண்டும். சாதிக்கு எதிராக, சாதியை ஆதரிக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு எதிராக சுழற்ற வேண்டும். ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக தான் தந்தை பெரியாருடைய கைத்தறி எடுத்து சுத்திக்கு இருக்கிறாங்க, கம்பு சுத்தி இருக்கிறாங்க, முட்டு கொடுப்பதற்காக நட்டமா நிப்பாட்டிக்கு இருக்காங்க. இப்ப பெரியாரிஸ்டுகள் தடமாறி போய் கொண்டிருக்கின்றார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தடமாறி போய் கொண்டிருக்கின்றார்கள். சுயமரியாதை திருமணத்திற்கு எதிராக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். என்னப்பா அப்படி சொல்றேன் கேட்கிறீங்களா? ஆமா, சுயமரியாதை திருமணத்துக்கு எதிராக வந்து இருக்குது திமுக. கடந்த ஆட்சியில ஒரு பொது வழியில கேகேசி பாலு என்று சொல்லப்படுகிற நபரு பெண்கள்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. இந்த சாதிகார பால தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சத்தியம் பண்ணுங்க மாட்டாரு. சுயமரியாதை திருமணத்துக்கு எதிராக சத்தியம் வாங்கினாரு கேகேசி பாலு அவர்கள். ஆனா அதே கேகேசி பாலு அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைமாமணி விருதை வழங்கியது. கலைமாமணி விருது எதுக்கு? இந்த சாதிகார பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் சத்தியம் பண்ணுமான்னு சொன்னது கலைமாமணி விருதா? அப்ப திமுக சுயமரியாதை திருமணத்திற்கு எதிராக இருக்கின்றது. அப்ப பெரியாரிஸ்டுடைய நிலைப்பாடு என்ன? காலங்காலமா திமுக முட்டு கொடுத்துட்டே போயிடலாம், இதான் பெரியாரியம் அப்படின்ற மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நீங்க கன்வே பண்றீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், நான் பல முறை என்னுடைய சமூக வலைத்தளங்களை எழுதியிருக்கிறேன். ஒருவேளை தமிழ்நாட்டுல பெரியாரியம் நீர்த்து போகுமாயின் அது இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகளாலேயே நிகழும். அவங்க வந்து எப்பொழுதெல்லாம் ஆளுகின்ற அரசாங்கம் நெறி தவறுகின்றதோ கண்டிக்கணும். திமுக அரசாங்கம் எப்ப நெறி தவறாங்களோ கண்டிக்கணும். ஆனா கண்டிக்காம திமுக முட்டு கொடுப்பது மட்டும்தான் எங்களுடைய வாழ்நாள் இலக்கு என்று திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் பெரியாரிஸ்டுகளும் நினைத்தாங்க அப்படின்னா பெரியாரியம் தமிழ்நாட்டில் வீழ்வது உறுதிங்க. அந்த நிலைமை போயிடக்கூடாது. பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் நமக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை. தமிழ்நாட்டை ஒரு முதன்மை மாநிலமாக கொண்டு போவதற்கு தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் தேவை, அம்பேத்கரியம் தேவை. ஆனால் தயவு கூர்ந்து அதை வீழ்ச்சி அடைய வச்சிடாதீங்க என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.